ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கம்பு உருண்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கம்பு சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து கருப்பட்டி சேர்த்து அதில் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் கருப்பட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். பாதி அளவுக்கு கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் வந்தால் அது ரொம்ப ஒரு மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கெட்டியாயிரும். கம்பு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக வரலை அப்படின்னா நீங்கள் சலிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சலிக்காமல் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த கட்டி எல்லாத்தையும் ஸ்பூனில் வச்சு உடச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருப்பட்டி காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ உருண்டை பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்வீட்டுக்காக வேறு எந்த பொருளுமே ஆட் பண்ணல. ஸோ கருப்பட்டியோட ஸ்வீட் மட்டும்தான். அதனால் நான் சுடு தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாகவே நான் கருப்பட்டி தண்ணியிலேயே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதில் ஸ்வீட்டும் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஃபுல்லாகவே கருப்பட்டி தண்ணி சேர்க்க தேவையில்லை. சுடு தண்ணியை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். கம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இதை வந்து லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும் போது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம கம்பில் வந்து வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி லட்டு ரெசிபியை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பவுடர் வந்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் வந்து நைஸாக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக உதிரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறையவே வந்து கருப்பட்டி தண்ணி சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து கம்பு நல்லா ஊறி வரும்போது அது இறுகிரும். மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கரெக்டான அளவு ஊற்றி தான் ஆகணும். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப குழன்றும் உருண்டை. என்னோடது வந்து ரொம்ப நைஸாக இல்லை, ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து அதிகமாக தான் தண்ணி ஊற்றி நான் இன்றைக்கி உருண்டை பிடிக்கிறேன். ஸ்பூனில் நல்லா ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துச்சு. இப்போ வந்து நான் கையில் வந்து உருண்டை பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் இன்னமும் கொஞ்சம் கருப்பட்டி தண்ணி சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாகவே எனக்கு கருப்பட்டி தண்ணி வேண்டாம் அப்படின்னா சுடு தண்ணியை வச்சும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எப்படி உருண்டை பிடிக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப நைஸாக நான் மாவை அரைக்கலை. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு உருட்டி எல்லா உருண்டையும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.